இன்றைக்கி டே 21ங்க. டேட் வந்து ஜனவரி 29. டைம் வந்து இப்போ 5:30 பக்கமாக ஆகுது. இந்த விளாகு ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக அந்த இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. இந்த விளாகு அந்த டைமிங்லேயே முடிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம வேறு ரொம்ப நாள் இழுத்துட்டு வந்துட்டோம். குளித்த உடனே அப்படியே ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டோன்னா முடி வணங்கவே மாட்டேன். நானும் எப்படியோ சரி பண்ணி பார்க்குறேன், வணங்க மாட்டேங்குது. நம்ம February 1 லைஃப் ஸ்டைல் விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ளேலிஸ்ட் வந்து அதுக்கு ரியல் டைம் விளாக் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 100 விளாக் எடுக்க போகிறோம். 100 விளாகையும் வந்து சேலஞ்சிங்காக தான் எடுக்க போகிறேன். இந்த விளாக் வந்து டார்கெட்டாக எடுத்தோம்ல, அதை வந்து சேலஞ்சிங்காக எடுக்கணும். அதுக்கு டேட்டு டைமிங் மட்டும் நான் சொல்கிறேங்க, அப்கமிங் வர வீடியோவில் சொல்கிறேன். நார்மல் விளாக்னால் எடுத்துடலாம், ஆனால் இந்த விளாக் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம சொன்னதையே தான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 50 வீடியோ ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நான் வீடியோ வந்து என்டர்டெயின்மெண்ட்டிங்காக கொண்டு போகிறாங்க. அந்த விளாக் நான் எத்தனை மாதம் இழுத்துட்டு போகிறேன்னு தெரியல. ஆனால் மாதக்கணக்கில் இழுத்துட்டு போனாலும் நல்ல வீடியோ அப்லோட் பண்ண நான் நினைக்கிறேன். 3 hours later. கொஞ்ச நேரத்தில் நாய் வேகம் ஓட விட்டாங்க. நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல, அப்போது டைம் வந்துட்டு 5:30 ஆச்சு. அப்போது ஒரு ஆர்டர் போட்டான். அந்த ஆர்டர் கூட போய் டெலிவரி பண்ணேன். டெலிவரி பண்ண இடத்துலேருந்து அப்புறம் ஒரு 7 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் போட்டானா, அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் வந்தேன்னா, வர வழியில் எங்கள் வீடு இருந்துச்சா, சரி வீட்டில் போய்ட்டு நம்ம சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போனேன். 7:20க்கு போனேன். சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு 10 நிமிஷமாக. அதுக்கப்புறம் 7:30க்கு ஃபோன் வந்துச்சா, ஃபோன் அட்டன் பண்ணி பார்த்தோன்னே ஆர்டரு சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணேன். மறுபடியும் ஃபோன் வந்துச்சு, மறுபடியும் அக்செப்ட் பண்ணேன். மொத்தம் 2 மல்டி ஆர்டர் போல். சரி ஓகே, ஃபுட் ரெடி ஆகலைல்ல, பொறுமையாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 7:41 ஆச்சா, வரிசையாக ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஓகே, ஒரு 2 கால் தானே வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அட்டன் பண்ணி இஷ்யூ சால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா ஃபோன் வந்துக்கினே இருக்குது. 20 கால் பக்கமாக வந்துடுச்சுங்க. கடுப்பாயிடுச்சு. ஆர்டர் வேகமாக வந்து 2 ஆர்டரையும் கொடுத்துட்டு இப்போ தான் கிளம்ப போகிறேங்க. ஆர்டர் வந்து இந்த இடத்துல தான் டெலிவரி. இது ஒரு சிட்டியாக அந்த அக்கா அப்படி தான் சொன்னிச்சு. அடுத்த ஆர்டர் வருமானு வேறு தெரில. 2 ஆர்டரையும் வேறு லேட் பண்ணிட்டேன். இன்னும் ஜோனுக்குன்னு கிளம்பல. ஜோனுக்கு போனால் ஆர்டர் போடுவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் வேறு ஓவர் லேட் ஆயிடுச்சுங்க. டைம் வந்து 7:32க்கா அந்த ஆர்டர் வந்திருக்கு. எல்லா ஆர்டரையும் 37 நிமிஷம் 42 நிமிஷம் சொல்லி டெலிவரி பண்ணியிருக்கேன். அது ஃபுட்டு ரெடி ஆகலைங்க. 15 நிமிஷம் ஃபுட் ரெடி ஆகாமல் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே தான் 10 நிமிஷம் என்னோடய லேட்டு. அமௌண்ட்டு இது வரைக்கும் 730 ரூபா வந்திருக்கு. 14 ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. நேற்று வந்து 13 ட்ரிப்பு முடிச்சிருந்தேன், 500 ரூபா தான் வந்துச்சு. இன்றைக்கி 14 ட்ரிப்பு 700 ரூபா. A few moments later. இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேர் வந்தாங்களா, யாரா அது அப்படின்னு பார்த்தா போலீஸு. இங்கே எதுக்கு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா. இந்த மாதிரி ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நான் ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிப் எடுத்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அதை தான் இழுத்து ஸ்ட்ரிப்பு வந்து வச்சேன். பார்த்தா அவர் வந்துட்டார். என்னன்னு சொல்கிறது, நான் என்ன கேமரா யூடியூப் சேனல் பண்ணுறேன், அது வீடியோ எடுக்கிறேன் கூட அதில் எப்படியோ அவசரத்தில் வாய் வரல. எடுத்தோடனே அப்புறம் ஸ்விக்கி ஓட்டுறேன்னு, ஃபோன் இப்படி இருக்குது பிடிங்கிட்டு போயிடுவாங்க வந்தோடனே அப்படின்னு சொல்லி சொன்னார். இது 2000 ரூபா தான் சார் அப்படின்னு. 2000னாலும் இதை தூக்கிட்டு போய் விற்றா 300 அவனுக்கு லாபம் தானே அப்படிங்கிறாரு. இவருன்னு இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தனியாக நிற்காத, ஒரு கூட்டமாக நில்லு அப்படிங்கிறாங்க. இப்போது டைம் வந்து 11 மணி ஆகுது. 18 ஆர்டர் முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 ஆர்டர் தான் தேவைப்படுது. அமௌண்ட் வந்து 1070 ரூபா வந்திருக்கு. அந்த லவடிக்கா பால் 87 ரூபா பக்கமாக டிடிஎஸ் வேறு பிடிச்சிட்டான். ஆனால் எப்போப்பெல்லாம் விளாக் எடுக்கிறோம் அவன் தான் ஒன்றும் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. இன்னும் நமக்கு வந்து ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு 2 ட்ரிப்பு, செகண்ட் இன்சென்டிவ்க்கு 9 ட்ரிப்பு, மொத்தம் 11 ட்ரிப்பு தேவைப்படுது. டைம் 11 மணி ஆகுதுல்ல. இதிலேருந்து ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் நம்ம ஓட்ட போகிறோம். 2வது இன்சென்டிவ் எடுக்காமல் போகிறதில்ல. ஏன்னா நேற்றே வந்து 2வது இன்சென்டிவ் எடுக்கல, 3 ட்ரிப்பில் போயிடுச்சு. அவன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி முடிவு பண்ணிட்டான் போல். 1614 ரூபா வந்திருக்கா. இன்சென்டிவ் 365 ரூபா வந்திருக்கு. 1122 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கேன். அதை வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் 501 ரூபா வருதுங்க. 550 ரூபான்னு போட்டுப்போம். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு இன்சென்டிவ் நேற்று கொடுத்துருக்கணும். கொடுக்கவே இல்லை. யான்னு எனக்கும் தெரியல. போன வாரம் நான் வந்து 11,170 ரூபா எடுத்தேன்னா, இதில் வந்து இன்சென்டிவ் வந்து 3465 ரூபா வந்திருக்கு. ஆனால் ஆர்டர் அமௌண்ட்டு வெறும் 6713 ரூபா தான் எடுத்திருக்கேன்.
₹3465 வந்து 2ஆல் பெருக்குனா அந்த அமௌண்ட்டு நமக்கு வரணுமா? அதிகமாக அமௌண்ட் வரணும். பெருக்குனா வரல, கம்மியாக தான் வருது. மேபி அதனால் கூட நேற்று வந்து 2வது இன்சென்டிவ் அடிக்க வைக்காமல் இருந்துருவான். இன்றைக்கி தான் இஷ்யூ முடிஞ்சிச்சுல்ல, இன்றைக்காச்சும் அடிக்க வைக்கிறானான்னு பார்ப்போம். A few moments later. நேற்றும் இதே டைமுக்கு தான் நின்றுட்டுருந்தேன், இன்றைக்கி இதே டைம் தாங்க நின்றுட்டுருக்கேன். டைம் வந்து இப்போ 2 மணி ஆகுது. நேற்று 1:40 இந்த 3 ஆர்டருக்கு வசம் தான் நின்றுட்டுருந்தேன். இன்றைக்கும் அதே 3 ஆர்டரில் தான் நின்றுட்டுருக்கேன். ஆனால் ஷிஃப்ட்டு வந்து 5:30 வரைக்குமே புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டைமிங் வந்து 4 மணி வரைக்கும் இருக்கலாம், இருந்து எப்படியானு முடிச்சுட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அமௌண்ட் வந்து 1500 வந்திருக்கு. எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்குறேன். A few minutes later. ஸ்குவாடு லாஸ்ட்டு ஒரு ஆர்டர் இருக்குங்க. இது வரைக்கும் 28 ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. அமௌண்ட்டு வந்து 1584 வந்திருக்கு. இன்னும் ஒரு ஆர்டர் தேவைப்படுது. அந்த ஒரு ஆர்டர் மட்டும் வந்துச்சுன்னா அந்த ஃபீலிங்கே வேறு. 16 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன். காலையில் 11 மணிலேருந்து இப்போ 3 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற கஷ்டத்தை விட இந்த லாஸ்ட்டு ஒரு ஆர்டரில் வர ஃபீலிங்கே தனிங்க. அந்த லாஸ்ட்டு ஒரு ஆர்டர் மட்டும் வருமானு தெரில, நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நேற்றுமே செகண்ட் இன்சென்டிவ் முடிக்கல, ஃபஸ்ட் ரோட தான் போனேன். இன்றைக்காச்சும் கண்டிப்பாக வந்துடும் தான் நினைக்கிறேன். இன்னும் டைம் வந்து 50 நிமிஷம் இருக்குங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆர்டர் வந்துச்சு. இதை டெலிவரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். வீட்டுக்கு போகிறப்ப விளாக் எடுக்கிறேங்க. பெரிய விஷயம்ல. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் இருந்துச்சு, லாஸ்ட் ஆர்டர். அந்த ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். அங்கே 2 குட்டினா இங்கே படுத்துருக்குதுங்க. வர வழியில் தெரியவே இல்லை. நான் கூட ஏதோ சாக்கு மூட்டை தான் போல அப்படின்னு நினச்சிட்டேங்க. பாருங்களேன், ஆத்தாக்காரி எங்கே வச்சுருப்பான். பொசுன்னு இருக்குது. ஃபுட்டோடைய அப்போ போடுறது இப்போ தாங்க வருது. இந்த கஸ்டமர் வந்து பையன் ஊருக்குள்ளே மார்க் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 12:30 பக்கமாக இருக்குங்க. 12:30 1 மணி பக்கமாக இருக்கும். நான் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். போலீஸ் அண்ணா வந்துட்டு கையை நீட்டிருப்பார் போல், எனக்கு தெரியல. முன்னாடி வந்து ஜொமேட்டோக்காரண்ணா போயிட்டுருக்காரு, அது பின்னாடி நான் போயிட்டுருக்கேன். அவர் டக்குன்னு வந்துட்டு அந்த ரெட் லைட் அடிக்கவும் அந்த ஜொமேட்டோக்காரண்ணா ஸ்லோவாக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரியல. சரி, அவரை தான் நிறுத்த போகிறாரு போலான்னு சொல்லிட்டு நான் ஸ்பீடை குறைக்காமே போயிட்டேன். பார்த்தா டக்குன்னு நின்றுட்டார் இந்த ஜொமேட்டோக்காரண்ண. அவரும் வந்துட்டு ஒரு 30-40 மீட்ரு தள்ளி போய் நின்னார். நமக்கு தான் தெரியல அவர் நின்னதே. 10 மீட்டரில் பிரேக் அடித்து நிற்க வேண்டியதாக இருக்குது. அவர் தான் சொன்னேன், என்ன சார் அப்படின்னேன். அதுக்கு வந்து ஒரு கோவம் வருதுவா, இது எங்கேயோ ஊருக்குள்ளே நினச்சா காட்டுக்குள்ளே போகுதுங்க. அந்த இடம் நினைக்கிறேன். கஸ்டமர் ஃபோன் எடுத்து வெளியே வர சொல்லிடுவோம். ஹலோ, சொல்லுங்கள். நான் ஸ்விக்கி லொக்கேஷன் வந்துட்டேன், வெளியே வரீங்களா? அது எனக்கு தெரியலண்ணா. ஒரே நிமிஷம் இருங்க. திருவள்ளூர் ஸ்ட்ரீட் தான் போட்டிருக்கு. சரி, நான் கொஞ்சம் வெளியே வந்து நிற்கிறீங்களாண்ணா? ஓகே ஓகே. அவர் வந்து இன்னொரு அண்ணாட்ட போய் சொன்னாரா. நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து நின்னதில்ல, ஒரு வண்டி மேலே நான் விட்ருப்பேன், நீங்கள் டக்குன்னு வந்துட்டு கையை நீட்டிட்டீங்க அப்படின்னேன். யாராக இருந்தாலும் அப்படி தாங்க. நல்ல வேலை எனக்கு பின்னாடி எந்த பெரிய வண்டிகள் இல்லை, இல்லைன்னா அந்த வண்டிக்காரன் என் மேலே ஏற்றிருப்பான். நானே மல்லு கட்டிட்டு போயிட்டுருக்கேன், இவளுக்கு 2 பேரும் சண்டை கட்டிகிட்டு இருக்கல்க. ஏய் ஏய் போங்கடி வர்றான். துக்குள்ளையோண்டு 1/2 அடியில் ஒரு கொம்பு வச்சுட்டு என்ன சீன் போடுறாளுங்க. திருவள்ளூர் ஸ்ட்ரீட்னா அந்த சைடு வருது. நான் கூட ஊருக்குள்ளே தான் போகுதுன்னு நினச்சேங்க. சே, இவர் வந்து திருவள்ளூர் ஸ்ட்ரீட்டு நம்பர் 19 சொல்லி போட்டிருக்காரு. இங்கேயும் 19 தான் போட்டிருக்கு. கால் பண்ணி வெளியே வர சொன்னேன். இங்கேயும் வந்து போகிறேன்னு பார்த்தா அங்கே தான் வர வழியில் அந்த மாட்டுக்கிட்ட பஞ்சாயத்து பண்ணேன். இப்போ இந்த நாய்க்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன். அது நினைக்கும் தூங்கிட்டு வந்து எழுப்பிவிட்டியடா அப்படின்ட்டு. சரி, அவ்வளோதாங்க, நம்ம வீடு கிளம்பலாம். 97 ரூபா வந்துருக்குது. நாளைக்கு ஆர்டர் வந்து டல்லாக தான் வரப்போகுது. கோ ஆஃப்லைன் முடிஞ்சு ஜோலி.
1681 ஓட்டியிருக்கேன் நான் ஸ்விக்கிக்கு வேலைக்கு வந்த புதுசில் ஒரு பையன்கிட்ட பேசினேன். அந்த பையன் வந்து ஜொமேட்டோ ஓட்டுறான். அப்பப்போ ஸ்விக்கியும் ஓட்டுவான். மேக்ஸிமம் ஜொமேட்டோவில் தான் ஓட்டுறதை நான் பார்த்துருக்கேன். நிறைய டைம் வந்துட்டு பார்ப்போம். ஏதோ ஒரு டைம் நாங்கள் வந்து ரேர் கண்டிஷனில் பார்க்கும் போதெல்லாம் வந்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிப்போம். ஏன்னா நான் ஜாயின் பண்ண மூவ்ஸில் பேசின பையன் அந்த பையன் ஒரு டைம் வந்து கேமரா பார்த்துப்பான் போல் விளாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அப்புறம் கோபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா நான் எதுவுமே பேச சிரிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு விட்டுருவேன். அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் அதே தான் கேட்பான். இப்போ அந்த பையன் வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான் போல், சம்பளம் பற்றாமல். இங்கே ஸ்விக்கியில் வேலை செஞ்சு ஆகிற செலவு வண்டிக்கே போயிடுதா, அதனால் ஒன்றும் மீதி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ கம்பெனிக்கே போயிட்டுருக்கான். பார்ட் டைமாக வந்து ஓட்டுறான் போல். நைட்டில் வந்து February 1 ரியல் டைம் பிளாக் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து February, March இது 2 மாதத்தையும் கூட்டி 50 நாள் வேலை செய்ய போகிறோம். அந்த 50 நாள் 1 லட்ச ரூபா எடுத்தே ஆகணும். ஒவ்வொரு நாளும் வந்துட்டு குறைஞ்சது 18 மணி நேரம் வேலை செய்யணும். 18 மணி நேரம் வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு நம்ம வேலைக்கு வந்தோம்னா கண்டிப்பாக 2000 ரூபா வந்துடணும். அது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். நேற்று வந்து எனக்கு ஒரு ஆர்டர் ரொம்பவே டல்லாக போட்டாங்க. அமௌண்ட்டு வந்து வெறும் 1600 பக்கமாக தான் எடுத்தேன். ஆனால் என் கூடயே என் ஃப்ரெண்டு வேலைக்கு வந்தான். 11 மணிக்கு வந்தான். அவனும் 3 மணிக்கு போனான், நானும் 3 மணிக்கு தான் போனேன். ஆனால் அவனுக்கு வந்து அமௌண்ட்டு 2300, எனக்கு வந்து 1600. எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன், 700 வித்தியாசமில்ல. இன்றைக்கி வந்து 1600 எடுத்துருக்கேன்னா ப்ளஸ் வந்து இன்சென்டிவ்லாம் வருமா, 1200 வரும். இதில் வேறு டிடிஸ் வேறு பிடிச்சிட்டாங்க. இந்த வாரம் வந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் வேலைக்கு போக முடியும். வர சண்டே வந்துட்டு சேலம் போகணும். சேலம் போயிட்டு மறுபடியும் உடனே கிளம்பி வந்துடுவாங்க. வந்துட்டு மறுபடியும் எப்பயும் போல் ஸ்விக்கி ஓட்ட வேண்டியதான். 50 நாளில் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அமௌண்ட் எடுக்கணும். ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் சப்போஸ் அந்த டைமுக்குள்ளே நான் அமௌண்ட் எடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்பவே ப்ராஃபிட் அதிகமாக வரும். ரியல் டைம் பிளாகில் தாங்க நான் 3 days ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 4 days ஒன்ஸ் வந்து வீடியோ அப்லோடு பண்ணலான்னு இருக்கிறேன். மொத்தம் 100 வீடியோ எடுக்கணும். 100 வீடியோனா ஒரு வீடியோ 4 நாளைக்கு ஒரு டைம்னா அப்போது 1 வருஷம் முடிஞ்சு போயிருமே. அப்போ எப்படி அமைய போகுதுன்ட்டு எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சா தாங்க தெரியும். அந்த விளாக் நான் எப்படி எடுக்க போகிறேன், அது எப்படிலாம் அமைய போகுது, எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ட்டு. போட்டிருக்க ஹெல்மெட் இருக்குல்லங்க, அந்த ஹெல்மெட் நான் வந்து வித்தரலான்னு நினைக்கிறேன். 900 ரூபாய்க்கு வாங்கினேன். 6 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹெல்மெட்டு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் புதுசாக வாங்கிக்கலாம், ஒரு ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. OLXில் போட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. போட்டு பார்த்தா எவ்வளோ அமௌண்ட்டு கேட்பாங்கன்னு தெரியல. பார்ப்போம். ஒரு டைம் வந்து அதையும் செக் பண்ணி பார்த்துருவோமே. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒரு மொபைல் ஒன்று வாங்கணும். என் கசினுக்கு வந்துட்டு மொபைல் வாங்கி கொடுத்தேன் 2000 ரூபா போட்டு. நல்லா இருக்குது. அந்த செல்லு வந்து 4GB ரேமு, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜு. செல்லுமே நல்லா பெருசாகவும் அழகாகவும் இருக்குது. நானும் அதே மாதிரி தான் வாங்கலான் இருக்கேன். இந்த செல்லு வந்து 2000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். 2GB ரேம் தான், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜு. ப்ராசரோட ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால அதிகமான ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண முடியல. பழைய காலத்து ஆப் இருக்குல்ல, அந்த ஆப் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. கரெக்டாக தானே போகிறேன், பேசிக்கிட்டே கிட்ட ஒன்று போயிட போகிறேன். நைட் டைமில் ரொம்ப குளிருது. எப்படி வேணும் 3 மணிக்குள்ளே முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா 4 மணி ஆகிக்கிட்டான். இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கேட்டால் உண்மையாலுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு செலவு வந்துடுது பைக்கில். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அமௌண்ட்டு நல்லாவே வருது, ஆனால் நல்லா வர அமௌண்ட் அப்படியே பைக்குக்கு போயிடுதே. அதுதான் ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ நேரம் 11 மணிக்கு போனால் விடியோலாம் இப்போ 4 மணி ஆகுதா. இவ்வளோ நேரமும் நம்ம ரோட்லேயே உட்காந்துருக்கணும் ஆர்டர் வர வரைக்கும். நைட்டு பகல் மழை இது எதுவுமே பார்க்காம. அப்படி இருந்துமே சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சாலும் அமௌண்ட் இருக்கான்னா அமௌண்ட் இல்லை. வேலை செய்ய ஈஸியாக தான் இருக்குது. நம்ம பைக்லேயே போய்ட்டு பைக்லேயே வந்துடுறோம். ஆனால் மற்றபடி கஷ்டமாக இருக்குது. இன்கம் சம்பாதிக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களாம் யாராச்சும் என் வீடியோ பார்த்துட்டு இந்த வேலைக்கு வரேன், அமௌண்ட் அதிகமாக சம்பாதிக்கலாம், கண்ணிலே அடிக்கிறேன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சிட்டுலாம் வேலைக்கு வராதிங்க. நான் பார்ட் டைம் ஏர்னிங்ஸ் விளாக் போட்டிருக்கேன் இவ்வளோ பணமா அப்படின்ட்டு. அதெல்லாமே வெறும் கண்டென்ட்கோசரம் தான். பார்ட் டைம்லாம் ஸ்விக்கி ஓட்ட வந்தீங்கன்னா உடம்பும் ஒரு வழியாயிரும், பைக்கும் ஒரு வழியாயிரும்.
வேணும்னா ஜஸ்ட்டுக்கு வேணால் ஓட்டலாம். ஒரு 6 மாதம் ஓட்டுறேன், கஷ்டமாக இருக்குது, கஷ்ட சூழ்நிலை அப்படிங்கிறதால ஓட்டலாம். ஏன்னா எல்லாமே என்னால் பணைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு தள்ளப்பட்டாங்கன்னா அப்போ ஓட்டலாம். மற்றபடிலாம் சும்மா வேணும், அமௌண்ட் வேணும், எக்ஸ்ட்ரா வேணும், சும்மா வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படிலாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஸ்விக்கி வீடியோலாம் மேக்ஸிமம் இப்போ இருக்குது. மானிட்டைசேஷன் ஆன வாட்டி இந்த வீடியோலாம் இருக்குமாங்கிறது டவுட்டு தாங்க. மற்றபடி ஏலகிரி ட்ரிப் வீடியோ, வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப் வீடியோ, அடுத்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் பண்ணுற ரியல் டைம் விலாக், அந்த ப்ளேலிஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு எப்பயுமே விலாக் இருக்கும். ஆனால் ஸ்விக்கி வீடியோ இருக்குமாங்கிறது டவுட்டு தான். எவ்வளோ வியூஸ் போயிருந்தாலும் அதெல்லாம் இல்லை. டெலிட் பண்ணணுன்னு நினச்சா அதெல்லாம் டெலிட் பண்ணிடுவேன். ஒரு கேட்டகரியாக தனியாக லிஸ்ட்டு பிரிச்சிருப்பில்லங்க, எவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த 20 days earnings, அப்புறம் 24 days earnings ப்ளேலிஸ்ட்டு, இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து டெலீட் ஆகிறதுக்கு நிறைய அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க. அப்படி சப்போஸ் டெலீட் ஆகலை அப்படின்னா அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டுக்கு போயிடும். ப்ரைவேட்டுக்கு போயிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து மறுபடியும் பப்ளிக் போடுறேன்.